அதில் நிறைய பேர் பிச்சுமணி என்ற பேர் என்னென்று வந்தது, அதோட பேர் வடிவாக இருந்த நான் அப்படி இருந்தேன், எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன். அல்லது யாழ்ப்பாணத்திலே வந்து மாதம் 15 காணொலியை நகைச்சுவை காணொலியில் பதிவு செய்கிறது நாங்கள்லாம் நினைக்கிற அளவுக்கு தெரியாது. அது அதுக்கு கிளிப்பை செடி வீட்டில் அப்பாவிலேருந்து வீட்டுக்காரர்லேருந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அக்குட்டி பிஞ்சு மணி ஷோவில் வந்து கேமரா செய்கிறது வந்து நிறைய வந்து சவால்கள் இருக்கும். போடுவேன் இதுக்கு தேவை ஆக்களை பயன்படுத்தக்கூடாது. வணக்கம், நான் கயன்தாஸ். கயன்தாஸ் என்றா உங்களுக்கு தெரியாதுன்னு பிச்சுமணின்னு சொன்னால் தான் தெரியும். அக்குட்டியும் பிச்சுமணியும் யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பித்து நடிக்க வலிக்கிட்டு இன்றையோட 2 வருஷம் நிறைவடையுது. 2வது வருஷ அனிவர்சரியை இன்றைக்கு நாங்கள் சிம்பிளாக எங்களோட இடத்துல செய்கிறோம். அதுக்கான ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்குது. 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல இருந்ததை தாண்டி இன்றைக்கி ஒரு எங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேரிடம் நாங்கள் போய் சேர்ந்துருக்கிறோம். ஆரம்பத்தில் என்னட்ட கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல் வந்து அக்குட்டி சுலாக்ஸ் வந்து கேட்கல கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக கேட்டுக்கொண்டு தெரிஞ்சது. செய்வோம் 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 தொடங்குவோம் என்று பார்க்குற இடங்கள்லாம் கேட்குறது. ஆரம்பத்தில் நான் அப்படி அவர் வந்து கேட்கல நான் இந்தளவு தூரம் சாத்தியப்படும் என்று நான் நினைக்கல. சாத்தியப்படுமா படாதான்ற ஒரு கேள்வியிலேயே நான் அவருக்கு பதில் சொல்லாமையே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருந்தது. அதுக்கு பிறகு நேரடியாக சந்தித்து கதைச்சு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட வீடியோவை பதிவு செஞ்சினாங்க. அதில் நிறைய பேர் பிச்சுமணி என்ற பேர் என்னென்று வந்தது, உங்களோட பேர் அக்குட்டியும் பிச்சுமணியும் என்ற அந்த பேரே நல்லா இருக்குது, இந்த பேர் என்னென்று வச்ச நீங்கள் அது ஆர்டி ஐடியா யாரை சொன்னதுன்ற நிறைய பேர் கேட்டவை. அக்குட்டியும் மணியும் வந்து ஏற்கனவே இருந்தது, ஏற்கனவே ஒரு நகைச்சுவை காணொலிகளை செய்து கொண்டிருந்தவை. அதுக்கு பிறகு நான் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கல எனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முதல் ஒரு ஸ்டார்ட்டில் ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாக்களில் போட்டிருந்தோம். நாங்கள் அதை போடைக்குள்ள நிறைய பேர் அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர்கள் இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு விரும்பின பேர்கள் அதில் கமெண்ட் பண்ணுவேன். அதில் ஒரு பேர் தான் பிச்சுமணி. எங்களுக்கும் அந்த பேர் பிடிச்சிருந்தது. மற்றது அக்குட்டியும் பிச்சுமணியும் என்று சொல்லிக்கல ஒரு டைமிங் ஒரு ரைமிங் வந்த மாதிரி கிடந்தது. அப்போ நாங்கள் பார்த்துட்டு அந்த பேரை நாங்கள் வச்சு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பண வழிக்குள்ள நானும் அக்குட்டியும் சேர்ந்து தான் முதலாவது காணொலியை பதிவு செஞ்சினாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே அவர் எனக்கு தெரியும். நாங்கள் யாழ்ப்பாணம் அரங்க கலைக்கழகத்தில் சந்திச்சிருக்கிறோம். நான் ஏடிஏல போய் சேர்ந்தது 2016 அந்த காலகட்டங்களில். ஆரம்பத்தில் நாடகங்கள் பார்க்க போனான். அப்புறம் அவைகளோட நாடகங்கள் சேர்ந்து செய்ய வழிக்கிட்ட நான் அங்கே போய் தான் நாடகங்களை பற்றி படித்தது, பழகினது, அனுபவங்களை பெற்றது எல்லாம் அங்கே தான். அங்கே போய் செய்த எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. அங்கே அவன் லைட்டிங், அவன் மேக்கப், அவன் ஸ்கிரிப்ட், அங்கே செய்கிற கேரக்டர்ஸ், கிழமை நாடகம் போடுறது எல்லாமே புதுசு. அங்கே போயிட்டு அங்கே நான் போய்க்குள்ளேயே அக்குட்டி அங்கே இருக்கிறார் கரெக்டாக. அக்குட்டி என்னது அப்போ சுலாக் சார். பிறகு அங்கே நிறைய பேர் இருந்தார். மைந்தன், எங்களோட நடிக்கிற கில்மண்ணா, வினோதண்ணா, அப்படி நிறைய பேர் அங்கே இருந்தார். அவையோட சேர்ந்து நாடகங்கள் பார்த்தது, நாடகங்களுக்கான செட் வேலைகள் செய்கிறது, மேக்கப் செய்கிறது, லைட்டிங்கள் செய்கிறது. லைட்டிங்கன்னா நான் செய்கிறல லைட்டில் எடுத்து கொடுத்து கட்டுறது அதுகள் ஹெல்ப்பிங் வேலை. அப்படி சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அவையோட சேர்ந்து நாடகங்களை செய்து அப்போவே எனக்கு அக்குட்டியை தெரியும். அப்போ அக்குட்டியும் நானும் சேர்ந்து அங்கே யாழ்ப்பாண அரங்க கலைக்கழகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 நாடகங்களுக்கிட்ட நடிச்சிருப்போம். வெல்கம் டு சண்டே ஷோன்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7 மணிக்கு நாடகங்களை போடுறது.
அப்படி அப்படி போடைக்குள்ள கிட்டத்தட்ட சேர்ந்து 200 நான் தனியாகவே ஒரு 200 நாடகத்துக்கிட்ட நடிச்சிருப்பேன். அப்படி அங்கே எல்லாருமே நிறைய நாடகங்களை நடித்த அனுபவ ஆக்களாக இருந்த ஏடிஏ வந்து ஒரு நிறைய அரங்க ஆளுமைகளை வளர்த்து அனுப்பின ஒரு அரங்க நிறுவனம். அந்த 3 புள்ளியருக்கு பிரச்சனை அதே அப்படியா அந்த 3 புள்ளியருக்கு பிரச்சனை அது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும். அங்கே 2016 இருந்து சந்தித்து வெளியில் நிறைய நாடகங்களை செய்திருக்கிறோம். தெருவழி நாடகங்கள், மேடை நாடகங்கள், கிளவுன் ஷோ செய்திருக்கிறோம். அதே மாதிரி மேக்கப் இதுகள் செய்திருக்கிறோம். வேறு சிறுவர் நாடகங்கள் செய்திருக்கிறோம். சிறுவர் நாடகத்துக்கான பயிற்சிகளை வழங்கி இருக்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கு ஒர்க் ஷாப் செய்திருக்கிறோம். அதை விட வேறு ஆக்களுக்கு நாடகங்கள் நடித்து கொடுத்துருக்குறோம். ஷார்ட் ஃபிலிம் செய்திருக்கிறோம். அப்படி நிறைய. அதே மாதிரி ஐபிசியில் வந்து நாங்கள் முதல் செலெக்ஷன் ஆகலாம் அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். அங்கே மர்மக்குழல் என்ற நாடகம் செய்திருக்கிறோம் 180 எபிசோடுக்கிட்ட. அங்கே கிளவுன் ஷோ டோக்கோ மோக்கோ செய்திருக்கிறோம். அப்படி நானும் அவரும் சேர்ந்து நடித்ததே ஏற்கனவே எங்களுக்கு நிறைய அனுபவம் இருந்தது. 2 பேருக்கும் நிறைய கெமிஸ்ட்ரி இருந்தது. இந்த கிளவுன் ஷோ நாடகங்கள் அதெல்லாம் செய்து ஏற்கனவே கெமிஸ்ட்ரி இருந்தபடியால் எனக்கு ஸ்டார்ட்டில் அவரோட நடிக்கிறது அவர் அந்த அக்குட்டி பிச்சுமணிக்கு வர்றதுக்கு முதலே அவரோட நாடகங்கள் நடிக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏனெண்டா ஒரே ரெக்குக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரே ரெக்குக்குள்ளே நின்று நான் என்ன செய்ய போகிறேன், என்ன கயக்க போகிறேன், அவர் என்ன செய்ய போகிறார், அடுத்தது என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நிறைய நாடகங்கள் செய்து மேடைகளில் செய்து எங்களுக்கு அது ஒரு பழக்கமாயிட்டு. அப்போ அதை கொண்டு வந்து கேமராவுக்கு முன்னால் செய்யக்க அது ஒரு பெரிய ஹெவியாக இல்லை. அது ஒரு அந்த வெயிட்டுங்களால் தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அதிலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால் கேமரா எங்கே போகுது, என்ன செய்யணுமென்றதை பார்த்து செய்ய வேணும். மற்றது நான் ஸ்டாப்பாக அப்படியே செய்து கொண்டிருக்கணும். நாடகமும் அப்படி தான். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கட்டில் தானே அப்படியே தொடர்ந்து போகும். இது அப்படியே தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக செய்கிறதுன்றதெல்லாம் எங்களுக்கு ஸ்டார்ட்டில் ஒரு இதாக இருந்தாலும் அது போக போக அப்படியே பழகிட்டு. ஐ ஆம் யுவர் ஸ்டாஃப். அப்படியே வச்சுட்டு ரெக்கார்டை போட்டு கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா சரியா முன்னுக்கு. இது வேற மாதிரி போகுது. பைத்தியம் நினைஞ்ச மாதிரி போகுது. இதுக்கு தான் நான் வந்தேன். எங்களோட நாங்கள் ஸ்கிரிப்ட் தயாரிக்கையும் சரி, ஸ்கிரிப்ட் எழுதிக்கையும் சரியும், டென்டேட்டிவாக ஒரு ரன் ஆர்டர் போடைக்கையும் சரி, என்ன செய்ய போகிறோம்ன்ற ஐடியாவை நாங்கள் எங்களுக்குள்ளே கதைச்சி அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரைக்குள்ள எங்களோட தோட் வந்து இதாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஏற்கனவே பிளான் பண்ணிடுவோம். அப்போ அந்த பிளானிங்களால் கொண்டு வர்றது மற்றது எங்களுக்கு என்ன எங்களோட எந்த டொப்பான எந்த பீக்கில் நாங்கள் செய்யலும் என்றதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த அனுபவத்தினூடாக தெரியும். அப்போ நாங்கள் அக்குட்டியும் பிச்சுமணியும் என்றதை உருவாக்கிக்கல அந்த அந்த இது எங்களுக்கு ஏற்கனவே இருந்தபடியால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நிறைய பேர் நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக செய்கிறீங்கள். அவருக்கு தேவையான இடத்துல விட்டு கொடுக்குறீங்கள், அவர் சொல்கிற டயலாக்கை வாங்கி திருப்பி அடிக்கிறீர்கள். அப்படியெல்லாம் சொல்கிறது காரணம் இப்போ அக்குட்டியும் பிச்சுமணியுமா தான் எங்களை சோஷியல் மீடியாக்களில் வந்த அப்புறம் ஆக்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தோம், நாங்கள் அதுக்கு முன்னுக்கு 2 பேரும் எப்படி பழக்கம், அதுக்கு முன்னுக்கு நாங்கள் சேர்ந்து செஞ்சுருக்கோமா இல்லையான்றது வந்து ஆக்களுக்கு தெரியாது. இப்போ அக்குட்டி பிச்சுமணியாக தெரிய வந்த ஆக்களுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு முன்னுக்கு நாங்கள் செய்த ஒர்க், அதுக்கு முன்னுக்கு நாங்கள் செஞ்ச நாடகங்கள், அனுபவங்கள், பட்டறிவுகள் தான் எங்களுக்கு இதே ஒரு சக்ஸஸாக கொண்டு நகர்த்தக்கூடிய மாதிரி வந்தது. அதுலேயும் இப்போ எங்களுக்கு அப்படி செய்தாலும் கூட ஒன்றை விட்ட நாள் வீடியோ போடுறது கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்குது. நாங்கள் நெடுகளும் சந்திக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. டைம் பார்க்கணும், அவற்ற டைம் இந்த டைம் என்னென்னன்றதெல்லாம் பார்க்க வேண்டி வரும்.
மற்றது நான் வேறு இடத்துல இருக்கிறேன், அவர் கிட்டத்தட்ட 2 பேர் இடத்துக்கும் இடையிலேயே ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது. நான் அங்கே இருந்து வரவே 45 நிமிஷம் தேவை. அப்போ எங்களை ஷூட் முடிஞ்சு இரவு 10-11 மணிக்கு போவோம். சிலவில் போக மாட்டோம், இங்கேயே தங்குவோம், அடுத்த நாள் போவோம். இரவில் மேடை நாடகங்கள்ண்டா சில இப்போ வெளி ஷோ செய்கிறதுண்டா சிலவில் 12-1 மணிக்கு மேடை ஏறுவோம், 3 மணிக்கு முடியும். அப்படி எல்லாம் துன்பங்கள் துயரங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். அதை தாண்டி நிறைய பேர் வெளியில் கேட்குறதுன்னா, நீங்கள் ஏன் ஃபேஸ்புக்கில் இப்போ வீடியோ போடுறதில்ல, டிக்டாக்கில் கொஞ்ச நாள் காணையில் என்னண்டா அதில் போட்டால் தானே வரும், காணையில்னா போடுறதில்ல. ஏனெண்டா இப்போ நாங்கள் ஸ்டார்ட்லேயே யோசித்தது யூடியூப்புக்கு தான். எங்களோட பர்பஸ் வந்து யூடியூப் சேனல் தான் எங்களோட பர்பஸ். அதுக்காகத்தான் நாங்கள் போட்டது. அது ஃபேஸ்புக் டிக்டாக்கில் மற்ற இடங்களில் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னு சொல்கிறோம், அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக, வெளியில் எங்களை தெரியணுன்றதுக்காக அதில் ஸ்டார்ட் பண்ணுது. பிறகு நிறைய பேர் அதுலேயே பழக்கமாயிட்டணும், அதுலேயே பார்க்குற பழக்கமாயிட்டணும். ஆனால் அதனால் நாங்கள் இப்போ அதில் போடுறத கட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து தயவு செஞ்சு யூடியூப்பில் வீடியோக்களை பாருங்கள். மற்ற இடங்களில் இனிமேல் போடவும் மாட்டோம், யூடியூப்பில் மட்டும்தான் எங்களோட வீடியோ ஒன்றை விட்டு நாள் வந்து கொண்டு இருக்கும். தொடர்ச்சியாக பாருங்க. இன்னும் நிறைய காணொளிகளை உங்களுக்காக தயாரித்து வழங்குறதுக்கு நாங்கள் ஆவலாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சந்தோஷம். 2 வருடங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 350 வீடியோ தாண்டிட்டுதுன்னு நினைக்கிறேன். 350 ஸ்கிரிப்ட், ஒவ்வொன்றுமே 15-20 நிமிஷத்தை தாண்டி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் கணக்காக இருக்குது. இவ்வளவு தூரம் இவ்வளோ வீடியோ கொண்டு வருவோம், இவ்வளோ தூரம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இவ்வளோ ஒரு அனுபவம் கிடைக்கும்ன்றதை நான் உண்மையாக ஸ்டார்ட் பண்ணிக்க எதிர்பார்க்கல. ஆனால் அந்தளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் ரசிகர்கள் தார சப்போர்ட், நீங்கள் தார சப்போர்ட்டில் தான் இந்தளவு தூரம் வந்திருக்கு. தொடர்ந்தும் உங்களோட ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்க காத்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட 2வது அனிவர்சரி. நன்றி எல்லாருக்கும். சந்தோஷம். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க. இன்னும் நிறைய காணொளிகள் எங்களோட யூடியூப் வலைத்தளத்தில் தொடர்ந்து வரும். நன்றி. ரைட். அவ்வளோ தண்ணி எதுகளில் ஊற்றினீங்கன்னா சரி. பிரேக்கிங் இதில் வராதப்போ முழங்கால முழங்கால் அதில் கேட்டு வாங்குறாரு பாருங்க. சரி ரைட். சரி. இல்லை இதில் ஒரு இடத்து கிடந்ததுங்க. எதில் இது சரி. அப்புறம் அது இல்லை அந்த ரியல் வரணும், இல்லாட்டி அது விழுந்த மாதிரி தெரியாது. சரி. இப்போ இன்னும் திருப்பி அடுத்த episode சரி சரி சரி. இங்கே பாருங்க போமை இருமாதைங்க சார், போமை பாருங்க முடியும். இல்லை வந்தால் தான் சரி. 2 நாள் திரும்புவார், திரும்பி தான் காய்ப்பார். லைட்டாக திரும்ப காய்க்க மாட்டார். இப்படி வந்தால் தான் கொஞ்சம் எடுவார். நாங்கள் அப்படி நிற்போம். என்ன இடிக்குது? வணக்கம், என்னோட பேர் வந்து ராயேஷ். நான் வந்து அக்குட்டி பிச்சு மணியில் வந்து இப்போ கடந்த 1 வருஷமாக வந்து கேமரா செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கயானா வந்து செய்தது கேமரா, அதுக்கு பிறகு வந்து அங்குசன் செய்தது, அதுக்கு பிறகு வந்து நான் இப்போ செய்துட்ருக்கிறேன். கேமரா செய்கிறதோட கிடைக்கிற நடிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிறது. நான் முதலாவது வந்து நடித்தது வந்து மாமா மருமகன் எபிசோடில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருந்தேன். நாங்கள் பிச்சுமணி வந்து ஆர்ப்பாட்டம் செய்வார். அந்த எபிசோடில் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட பலகை ஒன்றை நானும் தூக்கிட்டு வருவேன். அதான் எபிசோட் முதலாவது செய்தது. அதுக்கு பிறகு வந்து ஒரு பாட்டு செய்திருந்தோம் நாங்கள். இந்த அக்குட்டி பிச்சுமணியின் முதலாவது வருட நிறைவுக்கு வந்து ஒரு பாடல் ஒன்று செய்திருந்தது. அந்த பாடல்லையும் வந்து நடிச்சிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து அக்குட்டி பிச்சுமணியில் கேமரா வந்து செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. மெலிஞ்சு ஒன்றில் போகுது சாப்பாடு தண்ணி இல்லாமல். அது என்ன ஒரு பிரயாணம் குடிக்கிற கரண்டியால கொடுக்குறதுன்னு காணும். யாருக்கு தெரியும் இப்படி திடீர்னு எல்லாம் மறைஞ்சிக்கிறா. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு. இப்போ கேமரா வந்து நார்மலாக வந்து செய்யலாம், ஆனால் அக்குட்டி பிச்சுமணி ஷோவில் வந்து கேமரா செய்கிறது வந்து நிறைய வந்து சவால்கள் இருக்கும். இங்கே வந்து ஸ்கிரிப்டுகள் வந்து ரெடி பண்ணுவோம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷோவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடுவினோம். கயனுக்கும் சுலக்ஷனுக்கும் இடையிலான நிறைய கலந்துரையாடல் போவோம். அந்த ஒரு எபிசோட் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய விஷயம் என்னத்தை போடுவோம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கதைப்பினோம். அது சரி, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா சரி. செட்டிங் ஒன்று மாற்றிட்டு இல்லை நீங்கள் அப்படி உங்களை காட்டுங்கன்னா நான் உடைஞ்சு அதுக்கு தான் நாங்கள் உங்களோட தலையை மட்டும் காட்டுங்க. சுலக்ஷன் அந்த பாட்டு வராது. விஷுவல் இருக்க போது
நீங்கள் வந்து லைட் அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஓ அண்ணா அடிச்சிருந்து அதான் விழுது இங்கே எது விழுது. அந்த அது இலையில விழுந்து சரி. அதுக்கப்புறமா வந்து இப்போ எபிசோடுக்கு நாங்கள் எபிசோடுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் கேமரா நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் வரைக்கும் கேமரா வந்து கண்டினியூவாக ரன் பண்ணும். அதில் கட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பமே வந்து இருக்காது. அதுதான் எங்களுடைய முதலாவது சவால். இந்த மாதிரியான ஒரு செயற்பாடில் வந்து நிச்சயமாக வந்து யாருமே இங்கே செய்ய மாட்டினோம். செய்கிறது வந்து பெரிய ஒரு சவால். என்னென்னு சொன்னால் ஒரே டேக்கில் வந்து எபிசோடை வந்து ஃபுல் பண்ணுறது. அதில் ஒரு வசனம் கூட மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஒரு வசனம் தேவையில்லாமல் காய்ச்சிருக்கக்கூடாது, ஆரையும் தாக்கி இருக்கக்கூடாது. அது அப்படின்றது நிறைய விஷயம் பார்ப்பினோம். தப்பி தவறி எங்கேயாவது ஒரு இடத்துல புலவிட்டால் திருப்பி ரீடேக் போகும். சில நேரங்களில் நாங்களே வந்து கேமரா எடுக்க நாங்களே நிறைய இடத்துல சிரிச்சிருவோம். சிரித்து பிச்சு மணியும் சிரித்து எல்லாம் சிரித்து குழப்பி திருப்பி ரீடேக் போகிற சந்தர்ப்பமும் இருக்குது. சில நேரங்களில் நாங்கள் எதையாவது கவனிக்க மாட்டோம், ஃபோக்கஸ் பார்க்க மாட்டோம். ஏன்னா வெயில்களுக்குள்ள எடுக்க வந்து ஃபோக்கஸ் தெரியாது. எங்களோட கேமராவில் வந்து ஃபோக்கஸ்கள் பார்க்குறது வந்து சிக்கலாக இருக்கும். வெயிலில் வந்து டிஸ்பிளே வந்து எங்களுக்கு வடிவாக தெரியாது. அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கும். அப்போ ஃபோக்கஸ் அவுட் ஆகிருக்கும், புறம் திருப்பி பார்த்துட்டு திருப்பி ரீடேக் போகும். அப்போ நிறைய சவால் இருக்குது. ஒரு வீடியோ வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குலாம் நீங்கள் பார்த்துருவீங்க. பார்த்து முடிச்சுட்டு நிறைய கொமெண்ட்ஸ்கள் வரும், நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, நிறைய கொமெண்ட்ஸ்கள் இருக்குது. ஆனால் அந்த வீடியோவுக்கு பின்னால் நிறைய வந்து சவால் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து டக்குன்னு முடிகிறது இல்லை. ஒரு யூடியூப்பில் நாங்கள் ஒரு வீடியோ கொடுக்குறோம்னா அதுக்கு பின்னால் நிறைய பேர் உழைப்பு இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் ஒரு 2-3 மணித்தியாலம் ஒரு வீடியோவுக்கு வந்து நாங்கள் மினக்கிடணும். ஒரு வீடியோவுக்கு டிஸ்கஷன் பண்ணணும், முடிவெடுக்கணும், மற்றது எப்படி அந்த ரன் ஆர்டர் ரெடி பண்ணணும் ஒரு வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரே டேக்குன்றதால அது ஒரு சவாலான ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஏதாவது ஒரு எபிசோடில் இப்போ அடி வாங்குற சீன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுவும் ரீடேக் போக வேண்டிய வந்து சந்தர்ப்பம் வரும். ஏன்னா அடிக்கிறது வந்து பேக்கா தெரியும்ன்றக்காண்டி சில நேரம் சுலக்ஷன் வந்து அடி வெளுத்து வாங்கிடும். ஒரே டேக் தான், அடி வந்து அடின்னா அடிதான், நெருப்படியாக இருக்கும். அதில் அடி வாங்குற நிறைய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ அது அடி எல்லாமே ரியல்லாம், நீங்கள் அது பேக்கான்னு நினைக்காங்க. என்ன ரியல்? ஏன்னா அது சூட்டன்றக்காண்டி நான் என்னத்துக்கு அதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அவலத்துக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தாரதுக்கு, நீங்கள் ரசித்து சிரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் பின்னாடி இருந்து நாங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம். அதுதான் தொடர்ச்சியாக வந்து ஆதரவு கொடுங்க. இது இப்போ 2வது வருஷத்தில் இருக்கிறோம். இது மாதிரி வருடங்கள் வந்து கடந்து கொண்டு போகணும். நாங்களும் வந்து உங்களுக்கு புதுசாக வீடியோ தர்றதுக்கு தான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், நிறைய வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச எந்த ஒரு வீடியோவுமே வந்து திருப்பி வந்திருக்காது. ஒரே கதைகள், ஒரே விஷயங்கள், ஒரே கேரக்டர் வந்து திருப்பி வந்திருக்காது. எல்லாமே புதுசாக தான் இருக்கும். அதில் மாமா மருமகன், அப்பா மகன் அப்படின்னு சில கேரக்டர் வந்து மட்டும்தான் தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதில் வந்து இருக்கிற கதைகளும் வந்து விஷயங்களும் வந்து வேறு வேறையாக தான் இருக்கும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு இருக்கும் வரைக்கும் இன்னும் பல ஆண்டுகளை நாங்கள் கடந்து செல்வோம். நன்றி. வேறு உழுப்போடைய காந்தின்னுதரா கலையரா ஹை சரி அரைவாசி தான் மிஞ்சும் போல கிடாக்கு. என்னப்பா இது போ ஒரு மாதிரி கிடக்கு. அந்த வணக்கம், நான் டி கில்மன் தாவடி. அக்குட்டியும் பிச்சுமணியும் இந்த யூடியூப்பில் வர காமெடி ஷோ, அதாவது இந்த பெம்பல் வீடியோக்கள், சுலக்ஷனும் கயனும் என்னோட நிறைய நாடகங்கள் செய்தாலும் அவங்க 2 பேரும் இந்த அக்குட்டியும் பிச்சுமணியும் செய்கிறத நான் தனிப்பட்ட முறையில் வீட்டில் அப்பாவிலேருந்து வீட்டுக்காரர்லேருந்து பார்த்து சிரித்து சந்தோஷப்படுறோம் நாங்கள். அப்புறம் எனக்கு டைம் வரையில் நிறைய நாள் நாடகம் செய்யாமல் இருக்கிறேன். ஏதாவதுல நடிங்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு தர்மானிலேருந்து ராஜிலேருந்து கேட்டபடியால் நான் சுலக்ஷனோடைய போய் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அக்குட்டியும் பிச்சுமணியும் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறதுக்காண்டி வந்து நான் வந்து முதலாவது ஷோவே அகல் தேடுறது. அக்குட்டியும் பிச்சுமணியும் எங்கே நிற்கிறாங்கன்னு தேடுறதான் முதலாவது நடித்த ஷோவே. கூட்ட போக அப்போ சொன்னார், இந்த தேடி தெரிஞ்சு இடம் தெரியாது தெரிஞ்சு இல்லை நம்மள ஷோவுக்கு செய்தது உண்டு. இல்லை அது போன உடனே நீங்கள் இப்படி வாரியல் இடம் தெரியாமல் தேடி தெரியுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஷோ செய்தது. சந்தோஷம். நாங்கள் எங்களை 2010 சுலக்ஷனை தெரியும், 11 கயன் 2016 வந்தவர். எங்களோட நாடகங்கள் நாங்கள் நடித்த நாடகங்கள் பார்த்து இருந்தாலும் அவங்க இந்த அக்குட்டி பிச்சுமணியில்
எல்லாத்தின் அனுபவங்களையும் வச்சு அவங்க செய்கிறது வந்து என்ன யார் கண்டாலும் நாடகம்னா என்ன யார் கண்டு கேட்டாலும் நான் சொல்கிறது நாங்களும் அவங்களுக்கு ரசிகன் தான், உங்களை மாதிரி நாங்களும் பார்க்குறோம். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க நேரம் கிடைக்கல அவங்களோட போய் நடிக்கிறேன், அவ்வளோதான் என்று சொல்கிறது. இந்த காணொளி பார்க்குறார்கள், இந்த வீடியோ பார்க்குறார்கள், எந்த ஒரு வேண்டுகோள், தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ, தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கோ. அதே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், யூடியூப்பில் பாருங்கோ, அப்போ தான் அவைக்கான கிரெடிட் கிடைக்குமெண்டு எனக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நானும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் பார்க்காமல் யூடியூப்பில் பாருங்கோ. இப்போ நானும் சந்தர்ப்பம் கிடைக்கல யூடியூப்பில் பார்க்கணும், நான் நடித்ததையும் பார்க்கணும், இப்போ அவங்களோட பழைய வீடியோக்களையும் நேரம் இருக்கைகளை பார்க்கணும். நாங்கள் ஃபோன் பார்க்காதீங்கோ கூடாதுன்னு சொல்கிறோம் நாங்கள், ஆனால் அக்குட்டி மிச்சி மணியும் பார்க்கணுங்கன்னு கேட்குறோம் நாங்கள். யூடியூப்லேயே பாருங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் கடைசியாக. அதே மாதிரி நீங்களும் பாருங்க, சந்தோஷம். தொடர்ந்து எனக்கு நேரங்கள் கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல, அவை இந்த வீடியோவில் அக்குட்டி மிச்சி மணியுமே நானும் வருவேன். தொடர்ந்து நடிக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அவையிலும் என்ன எங்கே கண்டாலும் எங்கள் நேரம் கிடைச்சா வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்னையும் ஒரு பாத்திரம் தாரவை. நன்றி. இந்த 2வது வருஷம் இப்போ கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கேக் வெட்ட போகிறோம், எல்லாம் கேக் சாப்பிட போகிறோம். தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்க. நன்றி. என்ன மேக்கப் பண்ணு இதையோ எங்கட ஆக்கெல்லாம் 2 பேர் இருக்கிடா சலம் பெற இருந்தா எங்கட கூட அந்த அடிவாங்க இருக்கல மேக்கிங் எடுத்தா எங்கூட ஆக்கிறதுக்கு நீங்க எதிரா இல்ல கலப்பிங்க 2 பேர் இருக்காங்க உங்களை வச்சு கலைக்கலாம் அடிக்கிற சாயக்கு மேக்கிங் கொஞ்சம் கண் 4 மில்லண்ட் இல்லை அப்போ நிற்கல நீங்கள் உங்களை உரிச்சது கண் உரிச்சது மூடிக்கிறா சரி. அடுத்த முறை நான் போட்டு இறங்கி தரமாதப்பா. சரி, எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். நான் தான் அக்குட்டி. எல்லாருக்கும் எங்களோட நிகழ்ச்சியில் பார்த்து அக்குட்டி என்னன்னு தெரியும். என்னுடைய பேர் வந்து சுலக்ஷன். எங்களுடைய இன்றைய பொழுதில் வந்து எங்களுடைய 2 சேனல்லேயும் வந்து அனிவர்சரி, அதாவது வருட பூர்த்தி. வெல்வ சுலக் சேனலில் வந்து 3வது வருட பூர்த்தியும், அக்குட்டி பிச்சு மணியில் 2வது வருட பூர்த்தி. ஏறத்தாழ நாங்கள் சோட்டோடு சேர்த்து 429 காணொலியில் இன்றையோட எங்களோட சேனலில் பதிவேற்றிருக்கிறோம். முழுமையான, அதாவது எபிசோடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சோட்டை தவிர்த்த எபிசோடாக பார்க்க 350 எபிசோடு கிட்ட வருது. 350 இல்லை 360, ஏறத்தாழ 360 பகுதிகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் எங்களோட இதில். அதில் குறிப்பிட்ட ஆக்கள் வந்து ஒரு வருஷம் வந்து எங்களுடைய பார்வையாளரை வரைக்க சில பேர் சில காணொலியில் பார்த்துருப்பீங்க, சில பேர் சில நிகழ்ச்சியில் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இன்றைய பொழுதில் இப்போ நாங்கள் வளமையாக குட்டியும் பிச்சோனையும் சேர்ந்து வந்து நிகழ்ச்சியெல்லாம் செய்கிறது, ராயசன்ன கில்மண்ணா எல்லாம் சேர்ந்து வர்றது, கயனா எல்லாம் சேர்ந்து நடிக்கிறது. இன்றைக்கு வித்தியாசம் எல்லாம் தனித்தனியாக தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். நிறைய பேர் எனக்கு முன்னுக்கு காய்ச்சிருப்பாங்க. இப்போ பிச்சுமணி வந்திருக்குதும், ராயசன்னை வந்து காய்ச்சிருக்கும், கில்மண்ணா காய்ச்சிருக்கும். நிறைய விஷயங்களை தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து சொல்லிகிட்டு இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்கட. இந்த 2 வருஷ பயணத்தில் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட காணொலிக்கு பதிவு செய்யலாது. ஒரு கொஞ்சம் விஷயத்தை இன்றைக்கி இதில் பதிவு செய்கிறோம். இனி அடுத்தடுத்த வருஷங்களையும் வந்து நாங்கள் இதோட முடிவடைய போகிறதில்லை, எத்தனையோ வருஷங்கள் போகணுமென்று நாங்கள் எதிர்பார்க்குறோம், நம்பிக்கையோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் வந்து ஊடகத்தில் வேலை செய்ய அக்குட்டியும் மணியுமாக சேர்ந்து செய்தது. பிறகு வந்து நான் தனியாக அப்படி அக்குட்டி பிச்சு மணி செய்ய வந்து கயனை கேட்டவுடனே ஒரு கொஞ்ச நாள் கயனை கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருந்தது. அப்போ 2-3 மாதம் கேட்டு அப்போ எங்களுக்கு ஒரு நீண்ட நாடக பாரம்பரியம் இருக்குது. கணவர் வந்து என்னடா இதுக்குள்ள இவ்வளோ ஆழம் அங்கே இருந்தவங்க அக்குட்டியும் பிச்சு மணியும் வந்தோடனே நிறைய பேர் என்னென்னு உங்களால் அப்படி நடிக்க முடியும், நேரில் காண்றாக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை கேட்பினோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நீண்ட கால நாடக அனுபவத்துக்குள்ளேன்னு வந்து நாங்கள் எங்களுக்கு முதல் காய்ச்சல் காய்ச்சிருப்போம். கில்மண்ணா சொல்லியிருக்கும், கயன் சொல்லியிருக்கும். என்னென்னு சொன்னால் நாங்கள் 2010 யாழ்ப்பாண அரங்க கழகம், அது தர்மாசட்ட நிறைய இதில் நெறிப்படுத்தல் அவற்றை இதில் இருக்கிற யாழ்ப்பாண கழகத்தில் நீண்ட காலமாக நாங்கள் பல நாடகங்களை செய்திருக்கிறோம். மேடை நாடகமாக இருக்கலாம், ஸ்ட்ரீட்ராமாக இருக்கலாம், பல அரங்குகளை செய்திருக்கிறோம். அப்போ அதில் நிறைய அனுபவம் இருக்குது. எங்களோட பெரிய பெரிய நாடக மேதிகளோடையெல்லாம் நாங்கள் வேலை செய்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ அங்கே தான் நானும் மீட் பண்ணது. கில்மண்ணா ஏற்கனவே நிறைய நாடகங்கள் கில்மண்ணா நாடகம் சேர்ந்து நாங்கள் நடிச்சிருக்கிறோம். எங்களுக்கு முன்னே கழக நாடகங்கள் அவையில் நடிச்சிருக்கணும். அந்த அனுபவங்களோடு சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தது. இதை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நாங்கள் பெரிய ஒரு அனுபவத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். பலர் வந்து எங்களோட பயணிக்கிறதுக்கு விருப்பப்படினோம், ஆனால் நேரங்கள் பிரச்சனையால் வந்து எல்லோரும் வந்து பயணிக்க இயலாது.
இப்போ இடையில குறிப்பிட்ட காலத்திலேருந்து நான் நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட மாதத்துலேருந்து கில்மண்ணாம் வந்து எங்களோட வேலை செய்கிறார். கில்மண்ணாம் வந்து இதுக்கு வேலை செய்கிறத விட முன்னுக்கு ஏற்கனவே நாங்கள் பல வருடமாக நாடகங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இதுக்கு இல்லை டிஜிட்டலுக்கு கில்மண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இப்போ நாங்கள் எப்படி 2 வருஷத்துக்கு முதல்ல டிஜிட்டலுக்கு வந்தோமோ அதே மாதிரி இப்போ கில்மண்ணா பார்க்குறோம். பலருக்கு தெரியாது என்னென்று வாங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இப்போ கான்ட்ராக்கெல்லாம் கேட்குற என்னையும் பிச்சுமணியும் அண்ணன் தம்பியோண்டு கூட கேட்டிருக்கணும், ஒரே ஊரவர்களோடு கூட கேட்டிருக்கணும். கணவருக்கு தெரியாது. உண்மையாக நாங்கள் வந்து நண்பர்கள், அதாவது நாடக ரீதியாக இணைந்தார்கள். அவரும் பல்கலைக்கழகம் முடித்தவர், நானும் முடித்தது. மற்ற கில்மன் அவரோட வேலை செய்கிறார். ராயசன் அவரோடத்தில் நெட்வொர்க்கிங் சம்மந்தம் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறார். இப்போ எல்லாருமே வந்து ஒரு எல்லாத்த திறமையும் சேர்ந்து தான் இந்த வேலை செய்கிறோம். அதோட என்னுடைய வைஃப் கயானா. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கயானா தான் வந்து எங்களுக்கு அப்போ இதால் வருமானம் இல்லை, ஆள் வளம் இல்லை, யாரை இணைக்கிறதுன்றெல்லாம் ஜோதிச்சு ஒன்று கேட்கான்னு வந்து கயானாவுக்கு கமரா பழகி கயானா தான் நீண்ட காலமாக கமரா செய்தது. பிறகு அங்குசன் குறிப்பிட்ட காலம் வந்தது. பிறகு இப்போ ராயசன்னா அப்படியே ஒரு நீண்ட இதாக போய்கொண்டிருக்கு. இடையில் பார்த்தீங்கன்னா நடிகரெல்லாம் வந்து எங்களோட குட்டி செல்லங்கள் கிருக்குட்டி வந்தது. கிருக்குட்டி ஒரு வேன காலம், ஒரு குறிப்பிட்ட காலம். பிறகு வந்து அஞ்சனன் ஒரு 2-3 எபிசோடில் நடிச்சிட்டு போனது. இப்படி பலரை நாங்கள் வளர்த்து விட்டு கொண்டும் இருக்கிறோம். எங்களுக்கும் அது அப்படி சேர்ந்து நடிக்கைக்கான ஒரு சந்தோஷம் பெறும். மற்ற சின்னாக்கள் நடிக்கைக்கா அதில் ஒரு பார்க்குறாக்களுக்கும் ஒரு சந்தோஷம். மற்றது எல்லா கேரக்டரும் வந்து அது நல்லா இருக்கும். அது மாதிரி நான் வாய்ஸ் கொடுக்குறது கணவர் கேட்டுக்கொண்டே இருப்பினோம், எப்போ பாக்கியம் பெறும் பாக்கியம் பெறும் பாக்கியம் பெறும். அப்படி எங்களோட காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற நாங்களும் இப்படி வித்தியாசமாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சொல்லப்போனால் நீண்ட இது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வடிவாக இருந்த நான் அப்படி இருந்த எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். மேக்கிங் ஜிங்கிடிச்சிங் பாருங்க, பிச்சு மணி கொண்டு வர கறிகள் தண்ணி எல்லாம் கொண்டு அப்பாங்க வடிவேல் இந்த மாடா சாமி இந்த பக்கத்துல எங்க அரபு பூட்டுதுங்க அண்ணா கறி கூடி இருப்பது எல்லா கறி அப்படி மாதிரி இல்ல கறி ஆனா புக்கு எழுதல் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மேல சவுண்ட் படையில ஒரு சைட்டுக்கு இல்ல ஒரு சைடு தானே வெடிக்கும், வேற எப்படி மூஞ்சியா பாத்து வெடிக்கேங்க இப்படி தானே வெடிப்போம். இந்த பக்கம் முள்ள அடி கலக்கும். கடைசியா இந்த இது வந்து புளிஞ்சன மானியா இருக்கு எல்லாம் வெடிச்சு புகை வாங்கல போ. அப்பா இது வந்து புளாட் நான் அறியேன். இதே ஊத்துவோமோ இது வெடிச்சது காட்டு அது காட்டல அப்படியே. சரியா சரி பூங்கத போடு கோமலமோ அவல்ல வரகட்ட சரி நீ ஊதியோரரி சரி ஹம் எல்லாரும் மிஞ்சல ஓடுறாங்க, கும்பல மிஞ்சல வர லாஜிக் இல்லையா அடிச்சு தோ நடிக்கணும். இது வழியா ஓ சரி சரி நான் விளையாட அப்புறம் வாழைப்பழம் தூக்கி கொஞ்சம் மூக்குறாங்க, இது வழியா வாயில நீங்க போய் விட்டுட்டு என்னடா தூக்கி எல்லாம் பார்க்கலாம். உவேன்னு வாய்க்கு வச்சு விடுறது இல்ல வாழைப்பழம் தான் தோலை விடுவோம். தோளை பாக்கெட்டுக்க வைப்பா. இது பாதியை மட்டும் இந்த பாதி எடுத்து வெளியே. சரி வா இப்போ என்ன போஸ்ட்ல படக்க போறீங்க இதுக்காம இருந்தா எங்களோட காணொலியில் பார்க்குறார்கள் ஒரே கேட்டபடி என்னென்னு உங்களுக்கு கண்டென்ட் வருது, இந்த ஐடியா எல்லாம் இங்கே எடுக்கிறீங்க, இந்த கதைகள் பல உண்மை கதைகளை சொல்கிறீங்க, எப்படி இதெல்லாம் எடுக்கிறீங்க, உங்களோட சின்ன படியில் இருக்கிறீங்க அப்படி இதெல்லாம் எடுக்கிறீங்க. உண்மை சொல்ல போனால் நாங்கள் எல்லா விஷயத்தையுமே ஸ்டடி பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் நாடகத்துக்குள்ளே வந்தபடியாக முந்தைய எங்களை திறமாசம் சொல்லுவார், என்ன தின்னாலும் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி புதுசு புதுசாக பாருங்க, புதுசு புதுசாக ஒரு மாதிரி நடித்து பழகணும். ஒவ்வொரு மனிதர்களை பார்த்தாலும் அதை படிச்சுட்டே இருக்கணும். இப்போ நாடக ரீதியில் இருக்கிறார்களுக்கெல்லாம் தெரியும், நாடக செயற்பாளர்கள்லாம் விளங்கும். ஒரு ஆக்டரை நீங்கள் கொடுப்பாங்க, அதில் வந்து ஒரு ஆளை பற்றி கவனிக்கிறது. ஒரு 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 நகரத்தில் போனாவே கிராமத்தில் போனாவே ஒரு பைத்தியாரர் இருப்பார், ஒரு வரியாரர் இருப்பார், அதுகள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறது. அது மாதிரி தான் எங்களுடைய இது வந்து நான் ஒரே என்ன செய்வேன்னா, இப்போ ஃபோன் எல்லாருமே இப்போ வந்து ஃபோன் பாவிக்கிறது கூட. அதில் வந்து என்னுடைய பங்கு என்ன சொன்னால், நான் என்ன செய்திகள் வருது, எங்கே உண்மை கதைகள் வருது, எங்கெங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அதே விட எங்களுக்கு இருக்க அனுபவம் இருக்குது தானே. இப்போ நாங்கள்லாம் இவ்வளோ எத்தனையோ இடத்துல இடம்பெயர்ந்து இவ்வளோ கஷ்டங்களை போட்டு தான் வந்து இப்போ இதுக்குள்ளேருந்து இந்த வேலையில் செய்திருக்கோம். அப்போ எங்களுக்கு நீண்ட ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்ததை வந்து ஒரு 7-8 பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பேன்.
அப்போ அதுலேயே எல்லாம் ஒரு ஊரில் இடம் போனபடியாக அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் நான் ஒரு நாள் எங்கே போனாலும் அதை நோட் பண்ணுவேன். அது ஒரு கதைகள், ஒரு சண்டையாக இருக்கலாம், ஏன் அந்த பிரச்சனை வருது, இல்லை ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியை வடிவாக படிக்கிறது. முதல்ல ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கும் முதல் கதைப்போம், இதை செய்யலாமோ இதை செய்யக்கூடாதோ, இது எந்த அளவுக்கு செய்யலாம், இதில் எப்படி நகைச்சுவையை கொண்டுடலாம், அப்படியெல்லாம் யோசிச்சு தான் உங்களை மற்றது மக்கள் அதை பார்ப்பினமோ. இப்போ இத்தனை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா புலம்பெயர் உறவுகளும் இருக்கணும், ஈழத்துறவு இங்கே இருக்கிறாக்களும் இருக்கணும். எல்லாருமே வந்து அதை ரசிக்கக்கூடிய மாதிரி சின்னாக்கள், அதிகளவான சின்னாக்கள் பார்க்கணும், முதியவர்கள் பார்க்கணும். அப்போ எல்லாருக்கேற்ற மாதிரியும் காணொலியில் கொடுக்கணுமன்றதை நாங்கள் வந்து இங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா ஐயா என்ன செய்யறாங்க அண்ணாக்கு பிள்ளைக்கு பிச்சுமணி ரத்தக்கரை உருவாக்குது. அடி காட்டு மாடி போலையா என்ன செய்யுது மருந்து கட்டைக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணாங்க கட்டிருப்பாங்க. சரி அது வரல அப்படிதான் கடை கஞ்சில அதெல்லாம் கண்டலப்பா. இதுல இந்த கால்லையுமா இந்த கால்லை கண்டல கட்டின டாக்டர் சரியில்லை அவள் பிரசன்ட் எல்லாம் வேலை செய்யறத இங்க பாத்துருக்காரு. இது ரத்தம் இல்லையாப்பா, வீக்கங்களா வீடியோ இந்த காதுக்குள்ள விடாடா காதே. ஓ வருமா முடிவெடுத்துட்டான் புரட்டியாச்சு. சரி டீசர்ட்ல புரட்டியாச்சு. தூரத்துக்கு பாரு. எனக்கு என்ன தோச்சாலும் போகாது. இந்த கால் இந்த கால் ஒரு காலம் எம்டியா இருக்கே என்ன தான் மட்டும் விட்டு வைப்பாங்க. ஒட்டுவாள மிச்சம் இல்ல போறேன் தோலிக்கு தள்ளி இருக்கா அவள அடிச்ச உனக்கு இந்த எவ்வளவு விரலுக்கு வேணா கொடுக்கலாம். என்ன இந்த விரல் இல்லக்கோ அடி வாங்கினவனுக்கு என்ன நிலையோ தெரியும். நிட்ட பஸ்ஸுக்கு போய் அடிச்சிருக்கீங்க. நின்ற வயசுக்கு அடிச்சிட்டாரு அவர். அதான் சம்பவம். மதுல கடிச்சிட்டாரு. ஏர் வீட்டு மதுல கொண்டு வந்து வேற என்ன செய்யணும் காணுமா அவனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. காட்டுங்க எனக்கு இருக்கா வீடியோக்கள் எல்லாம் கொஞ்சம் கண் மூடி நம்ம இப்படி எங்களோட அனுபவங்களையும் சேர்த்து நடக்கிற நாட்டு நடப்புகளையும் சேர்த்து அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர்வலியில் நடக்கிற பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், குறிப்பாக வந்து சமூக பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு சில இடங்களை பார்த்தா செய்திகளாகவே கடந்து போயிடும். பார்த்துட்டு ஒரு இடத்துல கொலை, ஒரு இடத்துல தற்கொலை, ஒரு இடத்துல கஞ்சா கடத்துறாங்க, எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா போயிட்டு. ஆனால் அதை நான் காணொலியிலாக காட்டிக்க கணவருக்கு தங்களுடைய மனதில் ஆள் மனதில் தங்களோட குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்க வந்து சிந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நகைச்சுவைக்கு அப்பால் எங்களோட காணொலியில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் சிந்திப்பதற்கும் நகைச்சுவைக்கும் எல்லாம் போட்டிருப்போம். அப்போ நாங்கள் வந்து நகைச்சுவைக்கு அப்பால் வந்து ஏதோ ஒரு வீதம் அது சின்னாக்களுக்கோ பெரியாக்களுக்கோ வாழ்வியலில் சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமெண்டாக்காண்டி தான் காணொலியில் கஷ்டப்பட்டு உங்களுக்கு முன்னால் நாங்கள் படைத்து யூடியூப்பில் போட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியே தொடர்ச்சியாக கதைச்சி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அக்குடி பிச்சுமணி 2வது வருஷ முடிவு, அடுத்து வந்து வெள்ளசுலக்கனுடைய 3வது வருஷ பூர்த்தியை முன்னிட்டு நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்களும் நீண்ட எங்களுடைய முகங்களை பார்த்து அக்குடியையும் பிச்சுமணியையும் பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறீங்க. நாங்களும் புதுசாக காணொலியில் படைச்சு கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் கதைச்சோன்னா நீண்ட ஒரு காணொலியாக போயிடும். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை கதைச்சி கொண்டே இருக்கிறோம். இந்த எங்களோட சனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மனைவிக்கும் ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குங்க. வலதுகை மாதிரி இயங்கி கொண்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் இதில் சவுண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அது ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து கமரா செய்து கொண்டிருக்கிறது. ஏண்டா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ராயசனை நடிக்கும், அப்போக்க கயநாதம் வந்து ஷூட் பண்ணும். அப்படியான ஒரு இதோட மற்றது எங்களுடைய சனலில் கொமெண்டை பார்க்குறது பதில் போடுறதெல்லாம் வந்து மனைவி தான். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. அப்படி ஒரு இதோட எல்லாற்ற பங்கும் வந்து ஒரு கூட்டுணவாக இருக்கிறதெல்லாம் வந்து எங்களுடைய காணொலிகள் வந்து இவ்வளவு உங்களுக்கு வேகமாகவும் ஒன்றோட்டு நாளும் தரக்கூடிய மாதிரி இருக்குது. எடிட்டிங்கை பற்றி கதைப்போம். எடிட்டிங் நான் எங்களுடைய சனலில் ஆரம்பத்துலேருந்து நான் தான் எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே நான் ஊடகத்தில் வேலை செய்யலாம், நான் எடிட்டராக இருந்தே கிடையாது. ஆனால் எங்களுடைய சனலில் நானே எடிட் பண்ணுறேன். ஏன்னா ஒன்றோட்டு நாள் போடுறபடியாக ஒரு முழு நேர எடிட்டரை போட்டு செய்யக்கூடிய இது வந்து கூடுதலாக எங்களுக்கு இப்போ வரைக்கும் சாத்தியப்படாமல் இருக்குது. ஆனால் ஒரு நண்பர் எங்களுக்கு பகுதி நேரமாக ஒரு எடிட்டர் வந்து வேலை செய்கிறார். இருக்குன்னா இந்த தம்ப்ளைனுகள், டைட்டில்கள், முக்கியமான எஃபெக்ட்ஸ்கள் அதுக்கெல்லாம் வந்து ஜோன் அதுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் பகுதி நேரமாக. மற்றது காணொலியில் நான் பிரதானமாக எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுலேயும் பெரிய சவாலான்னு சொன்னால் ஒன்றோட்டு நாள் நாங்கள் காணொலியை போடுறபடியாக இடத்தால் ஒரு 3.5 மணித்தியாலம் இல்லை 4 மணித்தியாலம் வந்து ஒவ்வொரு காணொலிகளுக்கும் மினக்கடுறோம் குறைஞ்சது.
அப்படி ஒரு வேலையோடான் வந்து ஒவ்வொரு இப்போ நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்குது. பிச்சுமணி அவ்வளோ தூரத்துலேருந்து 35-45 கிலோமீட்டர்லேருந்து வந்து அதுக்கு ஒரு ஷூட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் போட்டு, ஏன்னா மாதம் 15 காணொலிகள். நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே அல்லது யாழ்ப்பாணத்திலேயே வந்து மாதம் 15 காணொலியை நகைச்சுவை காணொலிகளை பதிவு செய்கிறது நாங்கள் பெருமையாக கூறக்கூடிய மாதிரி இருக்கும். பலர் வந்து அதையும் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் காணொலியில் பதிவு செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்யறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஒன்றொரு நாள் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதுக்கு ரிஹர்சல் பார்த்து அதை ஷூட் பண்ணுறக்கு ஒரு நேரம் ஒதுக்கி எல்லாரும் ஒரு இடத்துல சந்தித்து அதுக்கு ஒரு லைட்டிங் எங்கே எடுக்கணும் லொக்கேஷன் பார்த்து எல்லாம் எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து அது கடினமாக வேலை செய்தாலும் கூட நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் உங்களையும் வந்து சிரிக்க செய்யறதுக்காண்டி நாங்கள் சந்தோஷமா அதை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க விட்டு பார்த்தோம் தீபாவளி ஊர்ல இருக்க மாதிரி அவன் போன் பண்ணி கேட்கிறான், படி தலைக்கு தலைக்கு பிச்சைக்கார ஓட்டு அவருக்கு ஒரு இது என்ன பெண்டுகள் மாதிரி ஒரு இது தீபாவளி அண்டாவியலுக்கு நானும் பொறுத்து போனா அவருக்கு இவர் பழக்கம் அறிவில்லையே உனக்கு. இப்படி ஊருக்கு யாராச்சும் ஒட்டுப்படி தெரியுதோ அப்படி தலைக்கு பச்சை நடுவுல சைட்ல மஞ்சள் புறம் அதுக்குள்ள ஒரு கத்திரிக்கோளம் விட்டு ஒரு கோடு புறம் தாடியில அந்த சில பேர் வெளிநாட்டுல வந்து கிங்கிரி மங்கிரி அது மாதிரி ஒரு தாடி புறம் இதுக்குள்ள நாய் சங்கிலி பிடிச்சு அப்படியே கொடி போடுவான்னு சொல்லிக்கிறேன். மாத்து குளிச்சு போடல அதை கறி போடு வந்து நிற்கிறேன், மிதிச்சு போடு வந்து நிற்கிறேன். மனுஷருக்கு ஒரு நாங்கள் வருத்தங்களோட உழைச்சு கொண்டு அவையருக்கு ஒரு ஜீன்ஸை பேர் என்ன செய்து வச்சுக்கிறேன். ஊர்ல எங்க பேரை கெடுக்கிறகன்னு வந்து கிடக்கு. அவங்க சத்தத்தை காணல மிதிச்சு விடுற நல்லா இருக்கு. பொறுத்து போனா அப்புறம் நாங்கள் திருப்பி கலந்து போச்சப்பா அதுகளுக்கு வேறது இல்லையாப்பா எனக்கு அந்த அடிக்க பேரு எனக்கு கை இவனுக்கு என்ன செய்யறேன் அந்த வேரியேஷன் சரியா போனதா இப்ப நீ அழுது நம்மனியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த 2வது வருஷ பூர்த்தியில நாங்கள் இதை வச்சு வித்தியாசமாக காட்சிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்களா. அதாவது உதாரணமாக போன வருஷம் ஒரு பாடல் ஒன்றை வெளியிட்டிருந்தாங்களா. எங்களோட அக்குடி பிச்சுமணியில் ஒரு தொடர் சீரியஸாக போய் கொண்டு வந்தது வந்து மாமன் மருமகன். அதுக்கு வந்து ஒரு பாடல் ஒன்று செய்து அது ஒரு வெற்றிகரமாக எல்லாரும் பார்த்து ரசித்து கணவர் வந்து குரல் எடுத்து கேட்டு தட்டி வேலை வச்சு இருக்கிறீங்க இப்படியெல்லாம் யோசிக்கலாம்னெல்லாம் கேட்டிருந்தவே. இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் ஏதாச்சும் புதுசாக செய்யணும்னு யோசிச்சு எங்களுடைய நேரங்கள் கொஞ்சம் இதால் வந்து படப்பிடிப்புகள் ஷூட்டுகள் செய்யலாம் போயிட்டுது. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு எங்களுடைய அக்குடி பிச்சுமணி ஆலயம் வந்து இப்படியெல்லாம் செய்ய முடியும், படங்கள் செய்ய முடியும்ன்றலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் முழுநிலை திரைப்படத்துக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம். பலருக்கு என்னவங்களிலும் படம் செய்யலைன்ற ஒரு யோசனை கூட இருக்கலாம். சிலர் வந்து எங்கள்கிட்ட நேராக கேட்டிருக்கணும், ஏன்னா அடுத்த படம் தானே நடிக்கலாம் தான். நாங்கள் கட்டாயம் எங்களால் படங்கள் செய்ய முடியுமென்ற காட்டுறக்கூடிய நேரம் இந்த வருஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அல்லது ஒரு சில ஷார்ட் ஃபிலிமோ எடுத்துகிட்டு பிறகு ஒரு முழுநிலை திரைப்படத்துக்குரிய போகக்கூடிய முயற்சிகளும் கதைகளும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். கட்டாயம் இந்த வருஷம் ஒரு அக்குடி பிச்சுமணியால் எங்களோட சேனல்லையும் வந்து வித்தியாசமான படைப்புகள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காணொலிகள்லேயும் சில மாற்றங்கள்ன்றதை விட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய தேவை இருக்குது. அதுகளுக்குரிய மாற்றங்களும் வேற அடுத்தடுத்த நிலையை போகக்கூடிய தேவை இருக்குது. நீங்கள் அதையும் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். நாங்கள் புதுசாக யோசிச்சுட்டே இருக்கிறோம், என்ன செய்யலாம், என்ன மாற்றம் கொண்டுடலாம். அடுத்த நாங்களும் ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் வளர்ச்சிகள் தேவைதானே. அப்போ அதுக்குரிய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் இந்த வருஷத்திலேருந்து இன்னும் ஒரு
தளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வந்து அவளோட இருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கோ. இப்போ ஒரு 64,000க்கு மேற்பட்ட ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் மென்மேலும் வந்து கூடுதலான சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு கூடணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம், சிலர் வந்து அந்த பெல் பட்டினை வந்து போடாமல் வச்சுக்கிறோம். அது நாங்கள் எல்லா சேனல்காரன் சொல்கிற விஷயம்தான். அது வந்து பிரதானமாக எங்களுக்கு வந்து தாக்கத்தை செலுத்துது. என்னென்னு சொன்னால் பலர் வந்து கண்ட ஒன்று கேட்கிற மாதிரி நீங்கள் வீடியோ போடுறதில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒன்றோடு நாள் யூடியூப்பில் தான் வந்து பிரதானமாக காணொலியில் பதிவு செய்கிறது. ஏன்னா பலர் வந்து டிக்டாக்லேயும் எங்களுடைய பேஜ்லேயும் அல்லது பிச்சுமணியின் பேஜில் அல்லது அக்குட்டியின் பேஜில் மட்டும் பார்க்குறாக்கள் இருக்கணும். ஆனால் அதில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஓடரும்படி வந்து போடுறதில்லை. நாங்கள் சிலவளாது ஒரு 5 நாளைக்கு முற்பட்ட காணொலியில் அல்லது 5 மாதத்துக்கு முற்பட்ட காணொலியிலையும் வந்து போடுவோம். ஓடர் இல்லாமல் குறிப்பிட்ட காணொலியில் அதை வெட்டித்தான் போடுவோம். ஆனால் அக்குட்டி பிச்சுமணி யூடியூப் சேனலில் மட்டும்தான் ஓடரும்படி ஒன்றோட்டு நாள் வந்து நீங்கள் 7 மணிக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மாலை 7 மணிக்கு இலங்கை நேரப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே வந்து கவனத்தில் செலுத்துங்கோ. இதில் நீங்கள் நான் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். கட்டாயம் யூடியூப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான காணொலிகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாடுகளில் எங்களுடைய காணொலிகளை எடுத்து எங்களுடைய அனுமதி இல்லாமலே சிலர் வந்து சில டிவியில் அதாவது தொலைக்காட்சியில் வந்து இப்போ உள்ளூர் தொலைக்காட்சியில் அந்த பாக்ஸ்ன்னு செட்டப் பாக்ஸ்ன்னு சொல்லிக்கணும், அதுக்குள்ள எங்களுடைய காணொலிகளை போட்டுக்கொண்டிருக்கணும். தயவு செய்து இவ்வாறான மற்றவர்களுடைய உழைப்பை சுரன்ற வேலைகளை செய்யாதேங்கோ. ஏன்னா எங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு வேலை இருக்குது. அதில் குறிப்பிட்ட நேரம் ஸ்டோரி ஒரு குறிப்பிட்ட நாள் மினக்கட்டு அதுக்கான யோசித்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதை அப்புறம் ஷூட் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து குறிப்பிட்ட மலத்தியாலங்களை செலவழிக்கிறோம். திருப்பி எடிட்டிங்கோட குறிப்பிட்ட மலத்தியாலம் செலவழிக்கிறோம். அப்புறம் அதை பதிவேற்றி உங்களை பார்க்க வச்சு அதில் ஒரு குறிப்பிட்ட மலத்தியாளர் பிற்பாடு தான் எங்களுக்குரிய குறிப்பிட்ட ரெவென்யூ வருது. இவ்வாறான உழைப்பு இருக்குது. அதில் எத்தனை பேர் பங்கு இருக்குது. எங்களுக்கு ஒரு குழு இருக்குது, டீம் இருக்குது. அதை உடாத நாங்கள் வேலை செய்யணும். தயவு செய்து எங்களுடைய உழைப்பை சுரண்டாங்க. எங்களுடைய காணொலியில் பார்க்கணும்னு சொன்னால் யூடியூப்பில் போய் அக்குட்டி பிச்சுமணி என்று சர்ச் பண்ணி பாருங்க. இதோட நான் என்னுடைய காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன். என்னுடைய கதையில் முடிச்சு கொள்ள போகிறேன். சொல்ல நீண்டு கொண்டே போகுது. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி.